இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நாங்கள் வந்து விளக்கு பூஜைக்கு வாராகியம்மன் கோவிலுக்கு போயிருக்கோம். ஸோ வாராகியம்மனுக்காக ஃபஸ்ட் டைம் நாங்கள் விளக்கு பூஜையில் கலந்துட்ருக்கோம். நான் மட்டும் இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒன்றா இருந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த விளக்கு பூஜையில் நிறையா சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்தது. மெயினாக இந்த கும்மி அடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பேச்சில் வேணால் நல்லா கும்மி அடிச்சிருக்கோம். ஆனால் ரியலில் நம்ம சாமிக்காக இந்த கும்மி அடிக்கும் போது செம்மையான ஃபீலாக இருந்தது. நிஜமாகவே நடுவில் வந்து அம்மனை உட்கார வச்சு நாங்கள் சுற்றியும் அம்மனை வரவேற்ற மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி விளக்கு பூஜையெல்லாம் வந்து கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம புருஷனுங்களுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு பூஜையை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த விளக்கு பூஜை பண்ண எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மனசெல்லாம் அவ்வளோ நிறைவாக இருந்தது. இது வந்து 108 போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் 108 போற்றி சொல்லி பூவில் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படியெல்லாம் போற்றி சொல்கிறாங்க, அது வந்து நம்மளுக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். அது உங்கள் காதில் கேளுங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். கும்மி அடிக்கிறதெல்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீ கிட வருவாயம்மா, நீ கிட வருவாயம்மா, உண்டன் அருளை பொழிந்திடு காமாட்சி அம்மா, உண்டன் அருளை பொழிந்திடு காமாட்சி அம்மா, உண்டன் அருளை பொழிந்திடு வாராகி அம்மா, உண்டன் அருளை பொழிந்திடு வாராகி அம்மா, வருவாய் வருவாய். பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்ருதாடாகினீஸ்வரி. எல்லோரும் பஞ்சபாத்திர ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கிறீங்களா? தொடச்சிக்கிட்டு எல்லாருமே கொஞ்சம் உதிரிப்பூ அக்ஷதை கையில் எடுத்து 2 கையில் பிரிச்சுக்கோங்க. உதிரிப்பூ அக்ஷதை கையில் எடுத்து 2 கையில் பிரிச்சுக்கோங்க. எல்லாரும் உதிரிப்பூ அக்ஷதை கையில் எடுத்து அப்படி 2 கையில் பிரிச்சுக்க சொல்லுங்கள். அப்படியே 2 கையில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்படியே 5 கொட்டு கொட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேதே சர்வவிக்னோபசாந்ததே சம்ஹிருதயா பிராணாநாயம்யா அமிர்தம் பிரம்மா போர்புவசுவஹ. அந்த அக்ஷதை எல்லாத்தையுமே வலது கைக்கு மாற்றிக்கோங்க. வலது கைக்கு மாற்றிட்டு இடது கை மேலே லெஃப்ட் ஹேண்டு மேலே ரைட் ஹேண்டை இப்படி தூக்கி இப்படி வச்சு ரைட் சைடு தொடையில் வச்சுக்கோங்க. சரியா? ஓம் மம மமோபாக்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவா தாராபலம் சந்திரபலம் ததேவா வித்யாபலம் தெய்வபலம் ததேவா லக்ஷ்மீபதேதே வாணீபதேதே கௌரீபதேதே அங்கிரேயம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஆதோ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே ஆஜோ மங்களகர மகாகணபதி பூஜாமகமத்ய கரிஷ்யே அக்ஷதானுதரோ விதாய அபோவர் ஸ்வர்சிய சகலீகிருத்திய. அப்படியே அக்ஷதை எல்லாத்தையும் வடக்கு முகமாக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போட்டு கையை தொடச்சிக்கோங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜலத்தை எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் உதிரிப்பூ அக்ஷதையை கையில் எடுத்துட்டு உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து விநாயகரை தெரியுமோ அந்த மாதிரி மனசில் தியானம் பண்ணிக்கோங்க.
हस्तेन सम्प्रोक्ष्यावं कवचमन्त्रेणावकुण्ड्य आधारसक्तते नमः वं अनन्दाश्रमाहं धर्माश्रमाहं ज्ञानाश्रमाहं वैराग्याश्रमः पद्माश्रमाः महापद्माश्रमा पद्मशोभरितन्मत्ये ओं गं गणपत्यासनाश्रमाः ओं गं गणपतिमूर्तदजे नमः ध्यानं शिवदने विष्णु सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं शोभितं मोदगेन अरुणकुसुममालां व्याललम्बोदरन्दं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि ओं गं गणपतये नमः विद्यादेहाय नमः नेत्राभ्यां नमः ओं गणपतये नमः मूलेन वाक्य அப்படியே அக்ஷதையும் புஷ்பத்தையும் அப்படியே கணபதி பிம்பத்து மேலே போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஆவாய நமः கற்பூர நீராஞ்சன ஜோதி நீராஞ்சனார்த்தம் ஆச்சமணியம் சமர்ப்பஜாமி. எல்லாருமே அப்படியே கற்பூரத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிண்டு கொஞ்சம் உதிரி பூவை எடுத்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த விநாயகர் பூஜையானது எதுக்கோசரம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிற இந்த விளக்கு பூஜையில் எந்த விதமான தடைகளும் வரக்கூடாது. ஏன் அவருக்கு பேர் என்ன? விக்னேஸ்வரன் அப்படிங்கிறது அவரோட பேர். விக்னங்கள் அப்படின்னா தடைகள்னு அர்த்தம். தடைகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் தடைகளை நிவர்த்தி பண்ணி நம்மளை முன்னோக்கி செல்லக்கூட வைக்கக்கூடியவர். அதனால தான் எந்த பூஜை பண்ணுறாலும் என்ன பண்ணுறோம், முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுவாமியை. ஓம் வக்ரதுண்ட மகாகாஜா கோடி சூரிய சமப்பிரபா निर्विघ्नं गुरुवे देवा सर्वकार्येषु सर्वदा योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति चन्द्रमा वा अवां पुष्पवान् प्रजावाहन् पशुमान् भवति देवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अविशस्ति महागणपतये नमः वेदोक्तमन्त्र पुष्पाञ्जलिं समर्पयामि. அப்படியே எல்லாம் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சேர்த்துருங்க. திருப்பி கொஞ்சம் அக்ஷதையும் உதிரி பூவும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2 கையில் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு 5 கொட்டு. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேதே சர்வவிக்னோபசாந்தஜே சம்ஹிருதயா பிராணாநாயம் யாமிருதம் பிரம்மா பூர்புவஸ்வஹ. முதல்ல சொன்ன மாதிரியே தான் அக்ஷதையும் உதிரிப்பூயும் வலது கைக்கு மாற்றிக்கோங்க. வலது கையை இருக்க மூடிண்டு இடது கை மேலே வலது கையை வச்சு வலது பக்க தொடையில் வச்சுக்கணும். ஓம் மம மமோ பாக்த சமஸ்த ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி விளக்கு பூஜைக்கு போய் கும்மியில் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் ஒரு ஐஃபை பண்ணிவிட்டு போங்க. இன்னும் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். தேங்க்யூ, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.